மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் உள்ளன என்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காப்பீடு முகவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் இந்த பட்ஜெட் குறித்து வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், என் பெயர் ஜெயக்குமார். எம்எஸ்எம்இ செக்டாருக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை தவிர இந்தியாவில் அதிகமாக இம்போர்ட் செய்யப்படும் செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்காக 40,000 கோடி ரூபாய். அதே போல கோவிட் டயத்தில் கண்டெய்னர்ஸ் பற்றாக்குறையினால நிறைய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அதை போக்குறதுக்காக இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கண்டெய்னர் டெர்மினலும் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் ஆரம்பிக்கிறதுக்கு 10,000 கோடி இருக்கு. இது எல்லாமே சிறுதொழில் மற்றும் குறுந்தொழிலுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். என் பேர் குமரகுரு. எல்ஐசியில் நான் முகவராக இருக்கிறேன். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13 ஆண்டுகளாக முகவராக இருக்கேன். மண்டல மேலாளர் மன்ற முகவராக இப்போ பணியாற்றிட்டு இருக்கேன். ஆனால் எல்ஐசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஜிஎஸ்டி அது இது இருந்ததுனால கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிரீமியம் கட்டுறதுக்கு போகிறதுக்கு, எங்களுக்கும் ஏஜென்ட்டுகளுக்கும் போயிட்டு பிரீமியம் வசூல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற இந்த ஜிஎஸ்டி குறைப்பு எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்திருக்காங்க. வாடிக்கையாளர்கள் மட்டும் கிடையாது, ஏஜென்ட்டுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பா இருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு பாலிசி ஒரு பாலிசி அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு அது ஜிஎஸ்டின்னு கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போயிட்டு நாங்க பாலிசி கேட்டோம்னா எங்களுக்கு பாலிசி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அவங்க முன் வராங்க. காரணம்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆண்டுகளுக்கு 4.5%, ரெண்டாவது ஆண்டுகளுக்கு 2.25% சொல்லிட்டு 2.5% ஜிஎஸ்டி போட்டிருந்த மத்திய அரசாங்கம் இப்ப விலக்கி இருக்கிறது. வாடிக்கையாளர்களும் சரி, எங்களுக்கும் சரி நல்ல வரவேற்பா இருக்குது. 155வது தைப்பூச திருநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் வள்ளலார் மடங்களில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் உள்ள வள்ளலார் மடத்தில் காலை 7 மணி 10 மணி, மாலை 7 மணி 10 மணி மற்றும் அதிகாலை மறுநாள் 5:30 மணி ஆகிய நேரங்களில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதியை தனிப்பெருங்கருணை என்ற அருள் பாராயணம் பாடினர். மனிதனின் தீய குணங்களான 7 திரைகளை நீக்கி ஜோதி வடிவமாக இறைவனை காண்பதே தைப்பூச திருநாள் என்று அவர்கள் அப்பொழுது தெரிவித்தனர். வாடிய பயிர்களை எல்லாம் கண்டபொழுது வாடினேன் என்ற வள்ளலாரின் கூற்றுக்கேற்ப அனைவருக்கும் பசியாற்றும் வகையில் உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக 1000 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி மற்றும் 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலைகள், நீர்த்தேக்க தொட்டிகள், நிழற்குடைகள் என மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 2024-25 ஆண்டிற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் 225 பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக ரூபாய் 11,47,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதில் 221 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 3644 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்ற 1151 நபர்கள் விழுப்புரம் காக்குப்பம் காவல்துறை மைதானத்தில் விழுப்புரம் சரக டிஐஜி அருளரசு மற்றும் விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் ஆகியோர் முன்னிலையில் உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் 1500 மீட்டர் ஓட்டம் மற்றும் மார்பளவு உயரம், கயிறு எறிதல் போன்ற போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்ற இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் வகையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். விழுப்புரம் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4,07,00,000 மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சிறப்பு கட்டணத்துடன் கூடிய படுக்கை வசதியை மனநல பாதிப்பு சிகிச்சை மையத்தினையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார். இதில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம், கொரோனாவிற்கு பிறகு அரசு மருத்துவமனையை பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதாகவும் 5 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட தற்பொழுது 2 மடங்கு அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற 1713 துணை சுகாதார நிலையங்கள் உள்ளதாகவும் இதில் 50 இடங்கள் நகர்ப்புறங்களிலும் புதிதாக தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் 19 இடங்களில் புதிதாக நகர்ப்புற சுகாதார மையம் கட்டுவதற்கான அடிக்கலும் நாட்டப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார்.